ஜீரோவிற்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். நாடு முழுவதும் அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் லாரிகளின் வேலை நிறுத்த போராட்டத்தை 5ஆம் நாளாக நடத்தி கொண்டிருக்கின்றது. மொத்தமுள்ள 92 லட்சம் லாரிகளில் கிட்டத்தட்ட 60% லாரிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளன. பல்வேறு பொருட்கள், பல்வேறு சரக்குகள் தேங்கி உள்ளன. இதனால் பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்ற அச்சம் கூட இருக்கின்றது. மறைமுகமாக பல லட்சம் தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தால் வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர். இந்த அளவில் இன்றைய ஜீரோவரில் இது குறித்து அலசரிக்கின்றோம். இதன் மூலமாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த கோரிக்கைகள் குறித்தாக எல்லாம் இன்று ஜீரோவரில் அலசரிக்கின்றோம். முதலில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நாடு முழுவதிலும் உள்ள சுங்கச்சாவடி நடைமுறைகளில் மாற்றம் செய்ய வலியுறுத்தி அகில இந்திய லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 5வது நாளாக தொடரும் வேலை நிறுத்தத்தால் நாடு முழுவதும் சரக்கு போக்குவரத்து முடங்கியுள்ளது. சேலத்தில் மட்டும் தினசரி சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து பம்பு செட்டுகள், இயந்திர உதிரி பாகங்கள், ஜவுளித்துறை சார்ந்த பொருட்கள் என வெளி மாநிலங்களுக்கு செல்லும் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன. திருப்பூரில் தீபாவளிக்கு அனுப்ப வேண்டிய 300 கோடி ரூபாய் மதிப்பிலான பின்னலாடைகள் வெளி மாநிலங்களுக்கு அனுப்ப முடியாமல் தேக்கமடைந்துள்ளன. மேலும் தமிழகம் முழுவதும் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன. தமிழகத்தில் சேலம் ஒரு முக்கியமான ஒரு வியாபார ஸ்தலம். சேலத்திலிருந்து தினமும் ஒரு நாளைக்கு 500க்கும் மேற்பட்ட லாரிகள் வட மாநிலங்களுக்கு இங்கிருந்து சரக்குகளை கொண்டு செல்லும். இந்த போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அனைத்து பொருள்களும் இன்றைக்கு இங்கே சேலமும் மார்க்கெட்டுக்கு வரவில்லை. இந்நிலையில் அத்தியாவசிய பொருட்களான பால், காய்கறி, மருந்து ஆகியவற்றை ஏற்றிச் செல்ல விலக்கு அளிக்கப்பட்டிருந்த லாரிகளையும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுத்த உள்ளதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை பன்மடங்கு உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தத்தால் லாரி ஓட்டுநர்கள், கிளீனர்கள், சரக்கு கையாள்பவர்கள், வர்த்தகர்கள், பராமரிப்பாளர்கள் போன்றோர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பிரச்சனையில் விரைவாக சுமூகமாக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதை அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் வலியுறுத்தி வருகின்றனர். அகில இந்திய மோட்டார் காங்கிரசினுடைய லாரிகளின் வேலை நிறுத்தம் குறித்து அலசுவதற்காக நம்முடன் அகில இந்திய திரு சுகுமாரன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர், தமிழ்நாடு லாரிகள் உரிமையாளர்கள் சங்க தலைவர். உங்களை வரவேற்கிறேன் அரங்கத்திற்கு. ஐயா, இந்த போராட்டம் குறித்த உங்களுடைய பார்வை என்ன? தற்பொழுது ஒரு பேச்சுவார்த்தை நடந்து வருகின்றது. நிதின் கட்காரியுடன், மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சருடன் அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. அந்த பேச்சுவார்த்தையில் தற்பொழுது கிடைத்த ஒரு தகவல், சுங்கச்சாவடிகளை முறைப்படுத்துவதற்கு ஒரு குழு அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கின்றது. இந்த நிலையில் உங்களுடைய இது குறித்த ஒரு பார்வை, உங்களுடைய பார்வை. இந்த மத்திய அரசுடைய பேச்சுவார்த்தையை நாங்கள் வரவேற்கிறோம். இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த குழு அமைப்பதாக அமைச்சர் கூறியுள்ளது அந்தந்த மாநில அரசு தலையிடணும் அந்த குழுவில். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் தினசரி பல ஆயிரம் கோடி சுங்கச்சாவடி செலுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இந்த சுங்கச்சாவடியில் பல முறைகேடுகள் உள்ளது. அதாவது காலாவதியான சுங்கச்சாவடியிலும் சுங்க வசூல் செய்கிறார்கள். அடிப்படை வசதி செய்து தர வேண்டிய சுங்கச்சாவடி அடிப்படை வசதி செய்தாலும் வசிக்கிறார்கள். இந்த குழு அமைக்கும் போது அந்தந்த மாநில அரசும் இதில் தலையிட வேண்டும். இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் நினைக்கிறீங்களா? அகில இந்திய மோட்டார் காங்கிரசினுடைய இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் நினைக்கிறீங்களா? இந்த பேச்சுவார்த்தை இதுதான் ஆரம்ப கட்டமாக இருக்கும். வெற்றின்னு சொல்ல முடியாது. இது ஒரு முழுமையான ஒரு முழுமையான வெற்றி கிடையாது. இது ஒரு இப்போ தற்காலிக ஒரு குழுன்றது தற்காலிக. 9 முறை குழு போட்டாங்க. குழுவில் அது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்படியான சூழ்நிலை தான் நிலவுகின்றது. இந்த நிலையில் உங்களுடைய பார்வை, உங்கள் சங்கத்தினுடைய பார்வை இந்த லாரிகளினுடைய வேலை நிறுத்தம் குறித்து? இந்த வேலை நிறுத்தம் தவிர்க்க வேண்டிய வேலை நிறுத்தம். ஏன்னா சுங்கச்சாவடியை அகற்றணுன்ற வேலை நிறுத்தம் சொன்னால் அதில் நாங்கள் கொள்கை உடன்பாடு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சுங்கச்சாவடிகளில் முறைகேடுகள் இருக்கின்றது. அதனால் விரயமாகின்றது, பணமும் ஆகட்டும் அல்லது நேரமாகட்டும். அப்படிங்கிறது 100% எங்களுக்கு அதில் உடன்பாடு உண்டு. அப்படி என்னும் பட்சத்தில் அதை நீக்க வேண்டும் அல்லது அதை தவிர்க்க வேண்டும்ங்கிற கோரிக்கையும் நியாயமானதாகத்தானே இருக்க முடியும். அதுதான் இந்த கோரிக்கைகள் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக இதே கோரிக்கையை தான் வலியுறுத்தி வருகிறோம். ஆகையால் மாநில அரசு தலையிட வேண்டும். மாநில அரசு தலையிட்டு எந்தெந்த சுங்கச்சாவடியில் முறைகேடுகளோ மாநில அரசு தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் உள்ளது மாநில அரசுக்கு. 10 வருஷமாக இந்த ஒரு கோரிக்கை இருக்கின்றது எனும் பட்சத்தில் தற்பொழுது ஏன் இவ்வளவு தீவிரம்? தொழில் முடங்கி விட்டது. எங்களால் தொழில் செய்ய முடியவில்லை. குறிப்பாக சென்னை டு செங்கல்பட்டு சுங்கச்சாவடி 2 மணி நேரம் லாரி கிடக்க
ஒவ்வொரு நீ சென்னை டு பெங்களூர் போகணும்னு சொன்னாக்க எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர் வேஸ்ட் ஆகுது, 3 லிட்டர் டீசல் வேஸ்ட் ஆகுது எங்களுக்கு. ஆக இந்த போராட்டம் நியாயம்தானே? நியாயம்தான். இப்போது அந்தந்த மாநிலம், அதாவது டெல்லியை பொறுத்தவரை அங்கே இந்த காலதாமதம் சுங்கசாலை ஏற்படுதுன்னு சொல்லி காலையில் 7லேருந்து 11 மணிக்கும் சுங்க வரியை வசூல் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த அரசு முடிவு எடுத்தது. சாயந்தரம் 4லேருந்து 7 மணிக்கு சுங்க வரியில் கட்டாதே வண்டி போகலாம். அந்த மாதிரி அந்தந்த அரசு முடிவு எடுக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுக்கு இந்த சுங்கசாலை ப்ராப்ளம் தமிழக அரசு தலையிட்டு அதை தீர்த்து வைக்கணும் தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த நிலையில் இந்த போராட்டம் நடத்தக்கூடிய அகில இந்திய மோட்டார் காங்கிரசினுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். கடந்த 5 நாட்களாக இந்த போராட்டம் நடந்து வருகின்றது. அவர்களுடைய கோரிக்கைகள், பரிந்துரைகள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். நாடு முழுவதும் சுங்க கட்டண வசூல் முறையை ரத்து செய்ய வேண்டும், சுங்கச்சாவடிகளை நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி அதை பிரதானப்படுத்தி இந்த போராட்டம் நடந்து வருகின்றது. டிடிஎஸ் பிடித்தம் செய்யும் முறையை எளிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இதில் முக்கியமானதாக இருக்கின்றது. அது தவிர்த்து சுங்கச்சாவடிகளால் தாமதம் ஏற்படுவதுடன் எரிபொருளும் வீணாகின்றது. அங்கு காத்திருக்கக்கூடிய நேரம், அந்த இடத்தில் மெதுவாக நகர்வது, இது போன்ற காரணங்களால் எரிபொருள் வீணாகின்றது. அது மட்டும் இல்லாமல் 27,000 கோடி மதிப்பிலான மனித உழைப்பு அதனால் வீணாகின்றது. அது மட்டும் இல்லாமல் 60,000 கோடி மதிப்பிலான எரிபொருளும் வீணாகிறது. இது ஒரு ஆண்டிற்கான ஒரு நிலவரம். கிட்டத்தட்ட 27,000 கோடி மனித உழைப்பும் 60,000 கோடி ரூபாய் அளவிற்கு எரிபொருளும், கிட்டத்தட்ட மற்ற செலவுகளை, மறைமுக செலவுகளை எல்லாம் சேர்த்தால் 1 லட்சம் கோடி அளவிற்கு ஒரு ஆண்டிற்கு இதனால் லாரி உரிமையாளர்களுக்கு இழப்பு ஏற்படுகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த வேலை நிறுத்தத்தில் முன்வைக்கப்படுகின்றது. ஒரு கோரிக்கையாக இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று மட்டுமில்லாமல் ஒரு மாற்றம், அதாவது இந்த முறைக்கு மாற்றமாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம், ஆண்டுக்கு ஒரு முறை கட்டணம் செலுத்தும் முறையை அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒவ்வொரு சுங்கச்சாவடியாக தினந்தோறும் கடக்கின்ற ஒவ்வொரு சுங்கச்சாவடிக்கும் கட்டணம் செலுத்துவதை தாண்டி ஆண்டிற்கு ஒரு முறை அதற்குரிய தொகையை செலுத்திவிட்டால் அது போதுமானதாக இருக்கும். இதனால் நேர விரயம், எரிபொருள் விரயம் தவிர்க்கப்படும், மனித உழைப்புக்காக ஆகும் செலவுகள் தவிர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் முன்வைக்கப்படுகின்றது. மட்டுமில்லாமல் ஒரு மாநிலத்திற்குள் இயக்கப்படும் லாரிகளுக்கு 15,000 வரை வைத்துக் கொள்ளலாம். 15,000 ஒரு ஆண்டிற்கு நாங்கள் கட்டிக்கொள்கிறோம். அதுவே அண்டை மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய லாரிகளுக்கு ஆண்டுக்கு 25,000 ரூபாய் வரை சுங்கச்சாவடி கட்டணமாக நாங்கள் செலுத்திக் கொள்கிறோம். மற்ற மாநிலங்களை தாண்டி செல்லக்கூடிய நாடு முழுவதும் இயக்கப்படக்கூடிய லாரிகளுக்கு 35,000 ரூபாயை வசூல் செய்து கொள்ளலாம். இது ஒரு ஆண்டிற்கான வசூல் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பரிந்துரைக்கிறாங்க. இந்த கோரிக்கைகளையும் பரிந்துரைகளையும் குறித்து உங்களுடைய பார்வை? இது வரவேற்கத்தக்கது. இது மத்திய அரசே அதை பிளான் பண்ணிட்டாங்க. E-toll சிஸ்டம் சொல்லி, E-toll வருஷத்துக்கு ஒரு தடவை பணம் கட்டலாம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம், 3 மாதத்துக்கு பண்ணலாம். நான் எவ்வளோ டோல் யூஸ் பண்ணுறேனோ அதுக்கு நான் பணம் அதில் கம்மியாகிட்டு வந்துடும். சுங்கச்சாவடி அகற்றணும்னு சொல்லும்போது உலக வங்கி மூலியமாக கடன் வாங்கி தான் இந்த 35 வருஷம் 40 வருஷம் தனியார் அக்ரிமெண்ட் போட்டாங்க. மத்திய அரசே நினச்சாலும் தனியார்கிட்ட இதை எடுக்க முடியுமான்னு தெரியாது. பட் நம்முடைய கோரிக்கை, சுங்கச்சாவடி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சுங்கச்சாவடி முறைகேடுகளை தடுக்கணும். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை கொடுக்கல அவங்க. அதற்கு இந்த ஆண்டுக்கு ஒரு முறை கட்டக்கூடிய முறை சரியாக இருக்குமா? ஆண்டுக்கு ஒரு ஸ்டேட் லாரிகள்லாம் நாங்கள் மாதத்துக்கு 3 வருஷத்துக்கு 3 மாதம் தான் போக போகிறோம். அது 15,000 ரூபாய் கட்டுன்றது எங்களுக்கு சாத்தியம் வராது. அதில் அது அதிகம். ஆல் இண்டியா போகிற வாகனங்களுக்கு அது பொருந்தும். என்னுடைய இந்த கேள்வி, ஒரு மாநிலத்திற்குள் இயக்கப்படக்கூடிய லாரிக்கு 15,000 அதிகம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க சுங்கச்சாவடிகளுக்கு. ஆனால் இந்த கோரிக்கையை கூட இதுவரை கடந்த 4 நாட்களாக ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருக்கின்றது மத்திய அரசு. என்ன சிக்கல் இருக்கின்றது? இதுவரை இப்போ கூட ஏற்றுக்கல, குழு தான் அமைக்கிறோம் சொல்லிக்கிறாங்க. அதில் சுங்கச்சாவடி அகற்றுவது இதில் என்ன சிக்கல் இருக்கின்றது? இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது உங்களுக்கு இது இழப்பு, இந்த 15,000 கூட இழப்பு அப்படிங்கிறீங்க. ஆனால் அதை தாண்டி இந்த 15,000 அளவிற்கு கூட சுங்கச்சாவடிகளுக்கு பதிலாக அதற்கு மாற்றாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அம்சமாக இல்லை அப்படிங்கிற மறுதளிக்கிறாங்க. என்ன சிக்கல் இதில் இருக்கு? சிக்கல் இந்த தருணம், வேலை நிறுத்த தருணன்றது சரியான தருணம் இல்லை. ஒரு சிறு பான்மையான லாரி உரிமையாளர் ஏற்கனவே தவணை கட்ட முடியாத சூழ்நிலையில் வண்டிகளை இயக்கின்னு இருக்கிறோம். இதனால் 10 நாள் 5 நாள் நிற்கிறதுனால அவங்களோட தொழில் பாதிப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, அரசு உடனடியாக எடுக்கக்கூடிய கொள்கை முடிவே இல்லை இது. அதனால் அரசுக்கு டைம் அவங்க டைம் தான் கேட்டாங்க. இப்போ டைம் கொடுத்து பண்ணுறோன்னு சொன்னோம். ஆரம்பம் 30ஆம் தேதி. உங்களுடைய வார்த்தைகளிலேயே முதலில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த காலகட்டம் அல்லது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது போதாததா, இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறதா? அதாவது எங்களுக்கு பேச்சுவார்த்தையில் முறைகேடுகளை தடுப்பதற்கு பேச்சுவார்த்தை தயாராக இருக்குது மத்திய அரசு. சுங்கச்சாவடி அகற்றுறதுக்கு தயாராக இல்லை மத்திய அரசு.
சுங்கச்சாவடி அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், டிடிஎஸ் முறையை எளிமைப்படுத்துவது, இந்த மாதிரியான விஷயங்களில் எந்த அளவிற்கு அது 30ஆம் தேதி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நேராக பார்க்கணும். அது வந்து எக்ஸாம்பிள் பண்ணுற சொல்லி உறுதிமொழி கொடுத்துட்டாரு. இந்த டிடிஎஸ் ஆகட்டும், சர்வீஸ் டேக்ஸ் ஆகட்டும், கேரியர்ஸ் ஆகட்டும், இன்றைக்கி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துருக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூட. வெறும் சுங்கச்சாவடி சப்மிட் பண்ணி தான் பெண்டிங்கில் இருந்தது தவிர மற்ற கோரிக்கைகள்லாம் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மூலிமா முடிவுக்கு வந்தாச்சு. இந்த நிலையில் மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன? இந்த விவகாரத்தை பொறுத்தளவு மத்திய அரசு என்ன நிலைப்பாடை எடுத்திருக்கின்றது இதுவரை அப்படிங்கிற விஷயம் குறித்து பார்க்கலாம். இந்த வேலை நிறுத்தத்தால் லாரி உரிமையாளர்களுக்கு நாட்டுக்கும் இழப்பு ஏற்படுகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார்கள். அது மத்திய கப்பல் போக்குவரத்து, சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி ஆகட்டும், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், எல்லோரும் இந்த விஷயத்தை முன்வைக்கின்றார்கள். இதனால் நாட்டிற்கு இழப்பு ஏற்படுகின்றது. அதே சமயம் லாரி உரிமையாளர்களின் பிரச்சனையை தீர்க்க அரசு தீவிரமாக முயன்று வருகின்றது என்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போலவே இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் முன்வைக்கின்றார்கள். நாடு முழுவதும் உள்ள சுங்க கட்டண முறையை முற்றிலுமாக நீக்க முடியாது, நீங்கள் குறிப்பிட்டது போலவே அது தனியாரிடம் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயமும் முன்வைக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அதாவது பாதி அளவிற்கு தனியாருடையவையாக இந்த சுங்க கட்டண மையங்கள் இருக்கின்றன. அவர்கள் ஒருவேளை 2 லட்சம் கோடி முதல் 3 லட்சம் கோடி வரை இழப்பீடு கேட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறார்கள் அவர்கள். ஆக இந்த ஒரு இழப்பீட்டை சரிகட்ட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் கூட இந்த முறையை தள்ளி வைக்கலாம். இந்த கோரிக்கையை குறித்து பரிசீலிப்பதற்கு அதிக கால அவகாசம் தேவைப்படலாம். வரும் டிசம்பருக்குள் மின்னணு சுங்க கட்டண வசூல் முறையை அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் முக்கியமானதாக இருக்கின்றது. மின்னணு சுங்க கட்டணம், இந்த வசூல் முறை, அதாவது நீங்கள் குறிப்பிடக்கூடிய காலதாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மின்னணு சுங்க கட்டணம் அப்படிங்கிற ஒரு முறையின் மூலமாக அதை எளிமைப்படுத்திக்கலாம் இல்லையா? எல்லாமே சாத்தியமானது. ஆனால் எனக்கு தனியார் உள்ள சுங்கச்சாவடிகளில் வந்து ஒரு 10 வாகனங்கள் ஒரே டைமில் சுங்க வரி வசூல் போட்டு அமைப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 10 லைனும் ஒர்க் பண்ணுறதில்ல, 3 லைன் தான் ஒர்க் பண்ணுறாங்க. காலதாமத்துக்கு அதாவது நடைமுறை சிக்கல் எல்லாமே வந்து தனியார் வந்து அவங்க செய்யக்கூடியதை நடவடிக்கை எடுத்தாக இதெல்லாம் தீர்த்து வைக்க முடியும். அரசு நடவடிக்கை எடுக்கிறதுல அரசு அதிகாரிகள் செயல்படுத்துறதில்ல. இன்றைக்கி இருக்கிற சுங்கச்சாவடிகளில் எந்த ஒரு அடிப்படை வசதி செய்யறதில்ல. விதிமுறை சுங்க வரி வசூல் பண்ணாவே இந்த முறையெல்லாம் தீர்த்துடலாம். பப்ளிக்கு அந்த விதிமுறையில் என்ன சட்டத்தை போட்டு டோல் வந்து எந்த அக்ரிமெண்ட் போட்டு வாங்கினாலும் டோலை அது பிரகாரம் நடைமுறைப்படுத்தினாவே மக்களுக்கு பிரச்சனை இல்லை. எதுவுமே நடைமுறைப்படுத்தாதான் இந்த மக்களுக்கு எங்களுக்கு உள்ள பிரச்சனையே. மத்திய அரசு இது வரைக்கும் எந்த சுங்கச்சாவடி நிறுவனமும் பல புகார் வந்து நடவடிக்கை எடுக்க இருக்காங்க. இன்றைக்கி இந்த நிலையில் இது குறித்து தொடர்ந்து பேச வேண்டும். இதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் குறித்தும், இதிலிருந்து எப்படி மீளப்போகின்றோம், இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி தீர்க்கப் போகின்றோம் என்ற விஷயங்கள் குறித்தும் அலச வேண்டியிருக்கின்றது. 0 ஹவரில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து அலசலாம்.